குறள் 461. அழிவதூவும் ஆவதூவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுஞ் சூழ்ந்து செயல். விளக்க உரை. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறதே ஒரு செயலில் இறங்க வேண்டும். குறள் 462. தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்று மில். விளக்க உரை. தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்துச் செய்தால் ஆகாதது ஒன்றுமில்லை. குறள் 463. ஆக்கங்கருதி முதலிழக்குஞ் செய்வினை ஊக்கார் அறிவுடை யார். விளக்க உரை. பெரும் ஆதாயம் கிட்டுமென்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்து விடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்யமாட்டார்கள். குறள் 464. தெளிவில் அதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாட்டஞ்சு பவர். விளக்க உரை. களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள். குறள் 465. வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்திப்படுப்பதோர் ஆறு. விளக்க உரை. முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும். குறள் 466. செய்தக்க அல்ல செயக்கெடுஞ் செய்தக்க செய்யாமை யானுங் கெடும். விளக்க உரை. செய்யக்கூடாததைச் செய்வதால் கேடு ஏற்படும். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும். குறள் 467. எண்ணித் துணிக கருமந் துணிந்தபின் எண்ணுவ மென்ப திழுக்கு. விளக்க உரை. நன்றாகச் சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு. குறள் 468. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர்நின்று போற்றினும் பொத்துப்படும். விளக்க உரை. எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாகச் செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிப் போய்விடும். குறள் 469. நன்றாற்றல் உள்ளுந் தவறுந் தவறவர் பண்பறிந் தாற்றா கடை. விளக்க உரை. ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூடச் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அதுவே தீமையாக திருப்பித் தாக்கும். குறள் 470. எள்ளாத எண்ணிச் செயல்வேண்டுந் தம்மொடு கொள்ளாத கொள்ளா துலகு. விளக்க உரை. தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்டமாட்டார்கள் என்பதால் அவர்கள் பழித்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும்.